ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் கோயம்புத்தூரில் இருக்கிற குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து பொள்ளாச்சியில் மகாலிங்கம் அப்படின்னு ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பண்ணாரியம்மன் அப்படிங்கிறதும் இவங்களோட குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்க அப்படின்னா பிஹெச்சி வந்து எய்டு காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பிஹெச்சி ஐடெக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபில் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகிருஷ்ணா இதெல்லாம் வந்து ஃபில் ஆகும். ஸோ இப்போ இதில் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்திங்கன்னா ஜிசிடி ஃபில் ஆயிரும், சிஐடி வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த குமரகுரு தான் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் வந்து 14 கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 14 கோர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. ஸோ ஏடிஎஸ் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோப்பில் இருக்குது அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து விரும்பி எடுக்கிறாங்க. ஸோ இதோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா 192.5 வந்து ஓசி ஃபில் ஆயிருக்கு. பிசி வந்து 191.5, பிசிஎம் வந்து 188, எம்பிசி வந்து 189.5 கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 176 அந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இப்போது மேக்ஸிமம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எங்கேயுமே அதிகமாக இல்லை, ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் வந்து இருக்குது. அதுவும் வந்து ஒரு சில பர்டிகுலரான காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா மட்டும் தான் வேல்யூ அதிகம். ஸோ அதனால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டிங்கன்னா ஓசி வந்து 186க்கு வந்து ஃபில் ஆயிருக்கு, பிசி வந்து 180க்கு ஃபில் ஆயிருக்கு, பிசிஎம் வந்து 186க்கு ஃபில் ஆயிருக்கு, எம்பிசி 173.5 ஃபில் ஆயிருக்கு, எஸ்சிக்கு வந்து 145க்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் வந்து படிக்கிறதோட ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 176ல் வந்து ஃபில் ஆயிருக்கு, பிசி வந்து 173, பிசிஎம் வந்து 164.5ல் ஃபில் ஆயிருக்கு, எம்பிசிக்கு வந்து 166.5ல் வந்து ஃபில் ஆயிருக்கு, எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 133 இந்த ரேஞ்சுக்கே வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி எடுத்துட்டிங்க அப்படின்னா 186ல் வந்து ஓசி ஃபில் ஆயிருக்கு, பிசி வந்து 181.5, பிசிஎம் வந்து 180, எம்பிசி வந்து 176க்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ பயோடெக்னாலஜி இந்த தடவை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு இந்த அளவுக்கு வந்து கிடைக்காது. பயோடெக்னாலஜி தான் இந்த ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஓசி 177 தான் ஃபில் ஆகிருக்கு, பிசி வந்து 174க்கும், எம்பிசி 164க்கும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து இந்த டைம் கொஞ்சம் வந்து கோர் பிரான்ச்சஸில் வந்து நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. அதனால் இந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த தடவை வந்து கண்டிப்பாக 1 மார்க் வந்து அதிகமாக தான் ஆகும். ஸோ இப்போ ஓசி வந்து 194 கிடச்சிருக்கு, பிசிக்கு வந்து 192.5, பிசிஎம் 192, எம்பிசிக்கு வந்து 191 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 177.5க்கும், எஸ்டிக்கு வந்து 171க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இசிஇ. ஸோ கண்டிப்பாக இசிஇ வந்து இந்த தடவை வந்து நல்லா பூமில் இருக்குது. நிறையா பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசிஇ வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த தடவை வந்து 193 ஓசிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது குமரகுரு. ஸோ 194, 194.5 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ இப்போது லாஸ்ட் இயர் வந்து 193க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு, பிசிக்கு வந்து 191.5, எம்பிசிக்கு வந்து 190க்கு, எஸ்சிக்கு வந்து 172க்கும், எஸ்டிக்கு வந்து 140க்கும் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள்இ. ஸோ ட்ரிபிள்இ வந்து இந்த தடவை அதிக பேர் கேட்குறாங்க. ஸோ ஓசி வந்து 190க்கு வந்து ஃபில் ஆயிருக்கு லாஸ்ட் இயரு, பிசி வந்து 188க்கும், எம்பிசி வந்து 185க்கு வந்து ஃபில் ஆயிருக்கு, எஸ்சிக்கு வந்து 162க்கு வந்து கிடச்சிருக்கு, எஸ்டிக்கு 144க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இஎன்ஐ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், 188க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. ஸோ பிசிக்கு வந்து 184.5க்கும், எம்பிசி 179க்கு வந்து கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 160 அந்த ரேஞ்சிலே வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி. ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்ட்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ நிஃப்ட்டுங்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸு. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட் அதிகம். ஸோ இதில் இன்ஜினியரிங்கில் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு சில காலேஜஸில் தான் இருக்குது. ஸோ குமரகுரில் இருக்குது. ஸோ ஓசிக்கு வந்து 168ல் ஃபில் ஆகிருக்கு, பிசிக்கு வந்து 162, எம்பிசிக்கு வந்து 149 ஃபில் ஆகிருக்கு. இதே வந்து எஸ்சிக்கெலாம் வந்து 123க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி. ஸோ ஐடி வந்து இப்போ ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ ஐடி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து 192.5 கிடச்சிருக்கு, இதே பிசிக்கு வந்து 191.5 கிடச்சிருக்கு, எம்பிசி வந்து 189.5 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 175க்கு வந்து கிடச்சிருக்கு, எஸ்டிக்கு வந்து 168 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த தடவை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ மெக்கானிக்கல் எடுத்துட்டிங்கன்னா ஓசிக்கு 181க்கு ஃபில் ஆகிருக்கு, பிசி வந்து 178க்கும்,
எம்பிசி வந்து 174க்கே வந்து கிடச்சிருக்கு. இதே வந்து எஸ்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா 154க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 134க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கட்ரானிக்ஸு. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 184ல் வந்து ஃபில் ஆகிருக்கு ஓசி. பிசி வந்து 179க்கு, எம்பிசி வந்து 173.5. இதே எஸ்சி வந்து 145க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 115க்கு வந்து 119க்கே வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ 168 ஓசி கிடச்சிருக்கு. பிசிக்கு வந்து 161, எம்பிசிக்கு வந்து 151க்கே வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 125 வந்தாவே கிடச்சிருக்கும். ஸோ இதில் வந்து நிறையா ஃபில் ஆகாமையும் இருக்குது. ஸோ குமரகுரு எடுத்துட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு நல்லா காலேஜ்னு சொல்லலாம். ஸோ நிறையா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. இண்டஸ்ட்ரி கனெக்டிவிட்டியும் வந்து நிறையா இருக்குது. இது வந்து சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒன் ஆஃப் த காலேஜ். ஸோ பொள்ளாச்சி மகாலிங்கம் குரூப்ஸோட ஒரு காலேஜ் அப்படிங்கிறனால இது வந்து ஓரளவுக்கு நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ இது ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காலேஜில் படிக்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஃபீஸ் வந்து சிஎஸ்சியில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பர் இயர் வந்து 2 lakh பக்கமாக வந்துடும். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போனீங்கன்னா கேபிட்டேஷன் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். பட் வந்து கவுன்சிலிங் மூலமாக போகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் இருக்காது. பட் வந்து ஃபீஸே வந்து ஒரு 2 lakh அப்படிங்கிற அளவுக்கு வந்து வாங்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்குது, நான் ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த கொடுக்கலாம். ஒரு 180 எபோவ் இருக்கிறவங்க, கட் ஆஃப் இருக்கிறவங்கலாம் வந்து இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறப்போ, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக குமரகுரு ஒரு ஆப்ஷனாக வைக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.